தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு அமெரிக்கா பலவிதமான உதவிகளை செய்யப்போவதாக வாக்குறுதி வழங்கியிருக்கின்றது. இந்த உதவிகள் காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்திருக்கிறது என செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த செய்தி குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் அரிசியினுடைய விற்பனை விலை தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடியான சில முடிவுகளை அறிவித்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு பல நாள் திருடன் பிடிபட்டிருக்கிறார். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். அமெரிக்காவினுடைய முக்கிய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் இடையில் நேற்று 7ஆம் தேதி சனிக்கிழமை முக்கியமான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல முக்கியமான விஷயங்கள் குறித்து இரண்டு தரப்புமே கலந்துரையாடி இருக்குது. இதில் அமெரிக்கா சார்பில் கலந்து கொண்டதார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய செயலாளர் டொனால்ட் லூ அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அவரோடு சேர்த்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மற்றும் முக்கியமான அதிகாரிகள் அந்த தரப்பிலையும் இங்கால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அணியும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்கா மிகவும் பாராட்டுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டில் லஞ்ச ஊழல் இல்லை என்று சொன்னால் அதை வெளிநாடுகள் கட்டாயம் பாராட்டுவினோம். வெளிநாடுகள் நிறைய உதவிகளும் செய்வினோம். இதை நான் ஏற்கனவே சில வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே கடனாக கொடுத்த தொகையை கூட அந்த கடனை இல்லாமல் செய்து அதை ஒரு நன்கொடையாக மாற்றுகிற நடவடிக்கையை கூட எடுப்பார்கள் இந்த வெளிநாடுகள். ஒரு நாட்டில் லஞ்ச ஊழல் இல்லை என்று சொன்னார். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கத்தில் லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு கொண்டு வருது. லஞ்ச ஊழலுக்கு எதிராக கடுமையான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருது. எனவே அதை அமெரிக்கா பாராட்டி இருக்கிறது. அதே நேரம் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அமெரிக்கா பெருமளவிலான நிதி உதவியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய தூதுவர். அது என்னென்று சொன்னால் இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பணத்தை மீட்டெடுப்பதற்கான உதவிகள் சகல விதமான உதவிகளையும் அமெரிக்கா செய்யும். குறிப்பாக தொழில்நுட்ப உதவிகளை செய்யும் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறார். இங்கே தான் இருக்குது முக்கியமான பிரச்சனை. யாருக்கு என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு. ஏன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ சரி அல்லது கோத்தபாய ராஜபக்ஷ சரி ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதியில் பெருமளவிலான நிதி இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நீண்ட காலமாகவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டை முக்கியமாக சொன்னதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேவிபி கட்சி, அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சி, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக ஆவதற்கு முதலே கனகாலமாகவே இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே வாரார். இலங்கையிலிருந்து பெருமளவிலான நிதி கொண்டு போய் வெளிநாட்டுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் இலங்கையில் இந்த பொருளாதார பிரச்சனை வந்தது. அதனால தான் இந்த அறகலைய போராட்டங்கள் எல்லாம் வந்தது. எனவே இலங்கையில் அந்த பொருளாதார நெருக்கடி இயல்பாக நடந்த ஒரு விஷயம் இல்லை, அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. அப்போ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள இதை விசாரிக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிற காசை கொண்டு வரதுக்கு ஒரு குழு ஒன்று அமைச்சவர். அந்த குழுவில் அமைச்சர்கள் மற்ற முக்கிய அரசு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு குழு ஒன்று அமைச்சு வெளிநாட்டுக்கு போனவே, சிங்கப்பூர், துபாய், அங்கே இங்கெல்லாம் போனவே. உங்களுக்கு தான் தெரியுமே, ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருவாரா? கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டார். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் இடையில ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்கோ? இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரு ஆள் சத்தமாக செய்கிறத மற்றாள் சைலண்டாக செய்வார். இதுதான் அவன் வித்தியாசம். எனவே இவர் ஒரு தூதுக்குழு ஒன்று அனுப்பினவர், சிங்கப்பூர், துபாய், அங்கே இங்கே அனுப்பினவே. அது வெறும் கண்துடைப்புக்கு. அப்படி போன குழு அங்கே எதுவுமே செய்யலை. இருந்த இன்னும் கொஞ்சம் காசையும் செலவழிச்சது, அரசாங்கத்துக்கு சொந்தமான இன்னும் கொஞ்சம் காசையும் போய் அந்தந்த நாடுகளில் செலவழிச்சு போட்டு வருங்கையோட திரும்பி இலங்கைக்கு வந்தவே. அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னென்னு சொன்னால், போய் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வங்கிட்ட கேட்டிருக்கணும் இந்த மாதிரி இன்ன பேரில் உங்களோட காசு இருக்கான்னு சொல்லி. அப்படி கேட்டால் கொடுத்துருவாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். என்னதான் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தாலும், என்னதான் பெரிய முக்கியமான உறுப்பினராக இருந்தாலும், இன்னும் ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற வங்கியில் போயிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் கொடுத்துருவீங்கம்மா? கொடுக்க மாட்டோம். அவங்க சொல்லிக்கிறாங்க, போய் கூட நாட்டில் இருக்கிற கோர்ட்ஸ், நீதிமன்றத்தின் கோர்ட்ஸ் ஓர்டரை வாங்க, நீதிமன்றத்தினுடைய உத்தரவோட வாங்க, அதுக்கு பிறகு நாங்கள் தாரம் என்று சொல்லி அனுப்பிவிட்டோம். பிடிச்சி இது நடந்தது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில். எனவே இப்படியான விசாரணைகள், இப்படியான வெளிநாட்டு காசை கொண்டு வரோம் என்று சொல்லி கண்துடைப்பு நாடகங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்தது.
அப்போ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில் சொல்லப்பட்டது எங்கள் காசை கொண்டு வர நீங்கள் கொன்றையில் சொல்லி சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 நாளைக்கு முதல் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் உரையாற்றியக்குள்ள நாமல் ராஜபக்ஷவே சொன்னவர், வெளிநாட்டில் நாங்கள் கொண்ட காசை வச்சுக்கிறோம் என்று சொன்னீங்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை கொண்டு வாங்க பார்ப்போம் என்று சொல்லியிருந்தவர். என்ன தைரியம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு பிடிபடாத அளவுக்கு ஏதோ செய்திருக்கிறோம் போல இருக்கு, பெரிய அளவில் ஏதோ செய்திருக்கிறோம் போல இருக்கு, அல்லது மீட்கவே முடியாத ஒரு இடத்துல கொண்டே பதுக்கி வச்சிருக்கிறோம் போல இருக்கு. எனவே இந்த சிக்கலுக்கு இப்போ அமெரிக்கா உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்க போறதாக சொல்லியிருக்கிறோம். எனவே இதை தொழில்நுட்பம் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும், எங்க பதுக்கி வச்சிருக்கிறோம், எப்ப போனவே, எங்க கொண்டு போனவே என்று சொல்லி, இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. எனவே இந்த ஒரு அறிவிப்பு, அமெரிக்காவினுடைய இந்த ஒரு அறிவிப்பு மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஆப்பாகத்தான் போய் முடியும். எனவே இதை பயன்படுத்தி, இந்த தொழில்நுட்ப உதவியை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வச்சுக்கிற அந்த பணத்தை உள்நாட்டுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு சம்பவம் மிக விரைவில் நடக்கணும். அதுக்கு பிறகு நிறைய உண்மைகள் தெரிய வரும். இலங்கையில் வந்த பொருளாதார கஷ்டம் செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்றது உத்தியோகபூர்வமாக நிரூபிக்கப்படும். அரிசியினுடைய விற்பனை விலை தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடியான சில முடிவுகளை எடுத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக அரிசி மாஃபியான்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது. அரிசிக்கு செயற்கையான தட்டுப்பாடுகள் வாரது, அரிசிக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலைகளை வச்சு விற்கிறது என்று சொல்லி பெரிய ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று 7ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு முக்கியமான அறிவிப்பை விட்டுக்கிறார். அரிசிகளுக்கான கட்டுப்பாட்டு விலையை அறிவிச்சுக்கார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டரிசிக்கான 1 கிலோ மொத்த விற்பனை விலை 225 ரூபா ஹோல்சேலுக்கு. சில்லறை விலைக்கு நீங்கள் கடைகளில் சாதாரணமாக வாங்கிக்கல 1 கிலோ 230 ரூபா, இதுதான் நிர்ணயிக்கப்பட்ட விலை. எனவே 230 ரூபாய்க்கு மேல நாட்டரிசி வித்தா அதை நீங்க முறைப்பாடு செய்யலாம். அதோட அந்த நாட்டரிசி என்றது என்ன, புழுங்கல் அரிசியா, அந்த சொல்ல நான் மறந்து போடணும், நிறைய காலம் பாவிச்சு நாட்டரிசி என்ற சொல்ல. எனவே இந்த காணொலியை பார்க்குறாக்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அந்த நாட்டரிசி என்றது புழுங்கல் அரிசியா அல்லது வேற அரிசியான்னு சொல்லி. எனவே அதற்கான சில்லறை விலை 230 ரூபா, மொத்த விற்பனை விலை 225 ரூபா. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை அரிசிக்கான விலை மொத்த விற்பனை விலை 215 ரூபா, சில்லறை விலை 220 ரூபா. அதே மாதிரி சம்பா அரிசி மொத்த விற்பனைக்கு 235 ரூபா, சில்லறை விலை 240 ரூபா. அதே மாதிரி கீரி சம்பான்னு சொல்லி எண்ணமுறை அரிசி, அதனுடைய மொத்த விற்பனை விலை 255 ரூபா, சில்லறை விலை 260 ரூபா. இதை ஜனாதிபதி அவர்கள் நேற்று அறிவிச்சிருக்கிறார். எனவே இந்த விலைகளை தாண்டி இதற்கு மேலதிகமாக எங்கேயாவது விற்கப்பட்டால் நீங்கள் போலீஸில் முறைப்பாடு செய்யலாம். இது உடனடியாக அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இந்த அறிவிப்பை மீறி செயல்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே தாயகத்திலிருந்து இந்த காணொலியை பார்க்குற அன்பான மக்களே, இந்த விலைகளுக்கு மேலதிகமான விலைகளில் எங்கேயாவது விற்கப்பட்டால் நீங்கள் முறைப்பாடு செய்யலாம். பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பல காலமாக திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு கனகாலமாக ஒளிச்சிருந்த ஒரு பிரபலமான திருடரை போலீஸ் பிடிச்சிருக்குது. யாழ்ப்பாணத்து போலீஸ் போய் கொழும்புல போய் பிடிச்சிருக்குது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு 2 வருஷமாக யாழ்ப்பாண நகர பகுதி, மற்றது கோப்பாய், மானிப்பாய், சுன்னாகம் இந்த மாதிரியான இடங்களில் சைக்கிளில் போய் இரவு நேரத்தில் முகமூடி போட்டுக்கொண்டு, முகத்தை மறைச்சு கொண்டு சைக்கிளில் போயிட்டு நிறைய திருட்டு சம்பவங்கள் நடந்ததாம். அப்ப இந்த திருட்டு கும்பல் யார் என்று சொல்லி, இது ஒரு ஆள் இல்ல, ஒரு டீமா சேர்ந்து செயல்பட்டிருக்கணும். இந்த திருட்டு கும்பல் யார் என்று சொல்லி யாழ்ப்பாணத்து போலீஸ் கனகாலமா தேடிக்கொண்டே வந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பவுன் நகை களவு போயிருக்காம் இந்த ஒரு 2 வருஷ கால பகுதியில். அப்ப அவ்வளோத்த களவு எடுத்திருக்கணும். அப்ப நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்தா அந்த குழுவினுடைய முக்கியமான சந்தேக நபர், அவர் புங்குடுதீவை சேர்ந்தவராம். அவர் தான் அந்த டீமினுடைய தலைவர். அவர் என்ன செய்கிறார் சொன்னா, கொழும்புல போய் பதுங்கி இருந்துக்க அவரிடத்துல. கொழும்புல போய் சும்மா பதுங்கி இருக்காமல் அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஆடம்பரமான வீடு ஒன்று வாங்கியிருக்கார். என்ன சொன்னால், அவ்வளோ களவெடுத்த காசு இருக்குத்தானே, அந்த காசை வச்சுக்கொண்டு ஆடம்பரமான வீடு ஒன்றை வாங்கி அவரும் அவருடைய மனைவியும் அந்த ஆடம்பரமான வீட்டில் வசிச்சு வந்திருக்கணும் ரகசியமான முறையில். அப்போ போலீஸ் கனகாலமாக தேடி இப்போ கடந்த 5ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கொழும்புல வச்சு ஆளை கைது செய்திருக்கு. அப்போ கைது செய்ய போய்க்குள்ள அவருடைய மனைவி தப்பி எங்கேயோ ஓடிட்டா. எனவே அவாவும் விரைவில் கைது செய்யப்படுவா, அது வேற பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அவரை கைது செய்கிற அந்த நேரத்தில் கூட அவர்கிட்ட 90 பவுன் நகை இருந்ததாம். அது மட்டும்
இல்லாமல் கைக்குண்டுகள் கூட வச்சிருந்திருக்கார். ஏன்னா அந்த திருட்டு தொழிலுக்கு பயன்படுத்தின கைக்குண்டுகள் மற்ற ஆயுதங்கள் எல்லாமே வந்து கொழும்புல ஒன்றை பதுக்கி வச்சிருந்திருக்கார். எல்லாத்தையும் சேர்த்து கைப்பற்றி இப்ப அவரோட சேர்ந்த மற்ற ஆட்களையும் இப்ப வலைவீசி போலீஸ் தேடிக்கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் யாழ்ப்பாணத்துல களவெடுத்து கொழும்புல கொண்டு வந்து நகைகள் வித்தவர் தானே. அப்படி விற்கக்குள்ள வந்து இவர்கிட்ட இருந்து நகைகள் வாங்கின இன்னும் ஒரு 3 பேரையும் வந்து போலீஸ் வந்து கைது செய்திருக்குது. எனவே பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்றது இந்த விஷயத்துல வந்து சரியா இருக்குது. எனவே இந்த பல நாள் திருடனை வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்துறதுக்கு போலீஸ் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன். இன்றைய கேலிச்சித்திரத்தில் வந்து 2 பகுதிகள் இருக்குது. அன்று இன்று என்று சொல்லி பொதுவாக இந்த அன்று இன்று என்று பிரிக்கக்குள்ள வந்து ரெண்டுக்குமே வந்து வித்தியாசமா இருக்கும். அன்றைக்கு ஒரு காட்சியா இருக்கும், இன்றைக்கு வேற விதமான காட்சியாக இருக்கும். ஆனா இன்றைய கேலிச்சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து ஒரே காட்சி தான். அன்றைக்கும் ஒரே மாதிரி தான், இன்றைக்கும் ஒரே மாதிரி தான். இது வந்து இந்த அரிசி மாஃபியா இருக்குத்தானே, அரிசி மாஃபியா பற்றின ஒரு கேலிச்சித்திரம். பார்த்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறோம், இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அவையில் திருந்துற நோக்கம் இல்லை. என்னண்டா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் வருது. இருந்த போதிலும் கூட இவேண்ட அட்டகாசம் இன்னும் குறைஞ்ச பாடில்லை, அரிசி மாஃபியாக்கள் அட்டகாசம். எனவே அது கூட விரைவில் குறைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த கேலி சித்திரம் வந்து அதை தெளிவாக சொல்லுது. அவர்கள் இன்னுமே வந்து அடங்கியல் என்று சொல்லி அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரியே இருந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த அரிசி மாஃபியா. அதைத்தான் இந்த கேலி சித்திரம் வந்து அழகாக காட்டுது. எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.